சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுகை போலவும் ஆனோம். யாருக்காக? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம் என்று எழுதுகிறார். ஏன்? அது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். மிக பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துகிற பாதை நீதியின் பாதை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்பாங்க, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் என் வாழ்க்கை இப்படியாச்சு, என் குடும்பம் இப்படியாச்சு. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நீதியின் பாதை என்பது மலர் தூவப்பட்ட பாதை அல்ல. நீதியின் பாதை என்பது ஒரு சாதாரண பாதை அல்ல, பஞ்சு போன்ற ஒரு பாதை அல்ல. நீதியின் பாதை என்பது அப்படிப்பட்ட பாதை அல்ல. அதற்காக நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும். நீதியின் பாதைக்காக நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவேதான் இயேசு சொன்னார் நுகத்தை குறித்து, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீதியின் பாதை என்பது சாதாரண பாதை அல்ல. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தம், மனத்தாழ்மை. Praise the Lord. Praise the Lord. இப்படியாக நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் அந்த நீதியின் பாதையில் நடக்கிறவர்களாய் மாற முடியும். கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்திலே ஜெபித்து கேட்டதான வசனங்களுக்கு தம்மை அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும், வேதனைகள் நிந்தைகள் வரதான் செய்யும். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாம் மாத்திரம் நம்முடைய ஜீவியத்திலே நீதியின் பாதை சாதாரண பாதை அல்ல. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், சாந்தமும் மனத்தாழ்மை. நம்முடைய ஜீவியத்தை தேவ சமூகத்தில் எல்லாருமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே இந்த முதல் ஆராதனையிலும் கூட நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்துகிறவர், இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்துகிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆலோசனை தந்து நடத்துகிறவர், பிரைஸ் தி லார்ட், எங்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு போதித்து நடத்துகிறவர் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினத்திலே கூட நீர் நீதியிலே நடத்துகிறது, ஆண்டவரே நீர் நீதியிலே நடத்துகிறது. உம்முடைய நீதி சரியான பாதை, நீதியின் வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கை, நீதியின் ஜீவியம் ஒரு சரியான ஜீவியம். நாங்கள் அதை விரும்புகிறோம், அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமான்களுடைய வழிகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாவீதை குறித்து, யோபுவை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து. இயேசுவே, நாங்கள் ஏமாற்றுறோம், சின்ன பிரச்சனைகள் வந்தால் தோண்டு போகிறோம், சோர்ந்து போகிறோம். இனி அப்படி இல்லை, நீர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் என்பதை நாங்கள் தியானித்து எங்களுடைய ஜீவியத்தை அப்படியாக மாற்றிக்கொள்ள கிருபை தாரும். சாந்தமும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு தருகிறார். நீதியின் பாதையிலே எங்களை நீர் நடத்த எங்களை நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீதியின் பாதையிலே நடந்தவர்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் உச்சியிலே பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாக மாறணும். அனல் மூட்டப்பட்ட வாழ்க்கையாக மாறணும். வெளிச்சத்தை